எப்படி பிடிச்சோம் பாத்தியா? நான் அப்படியே பயந்து போயிட்டேன். நல்லா இருந்துச்சுல்ல? இதே ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு எதிரில யார் வராங்கன்னு கூட தெரியாம நடந்து போய்கிட்டு இருக்க. எங்க உன் முகத்தை காட்டு. ஏன் உன் முகம் ரொம்ப ரெட்டிஷா இருக்கு? வடக்கத்துக்கு மாறா ரொம்ப ரெட்டிஷா இருக்கு. என்ன விஷயம்? லேட் ஆயிடக்கூடாதுன்னு நான் ஓடி வந்தேனா, ஒருவேளை அதனால கூட இருக்கலாம். நீங்க ஒர்க் அவுட் முடிச்சிட்டீங்களா என்ன? பண்ண இப்ப நல்லா இருக்கு. என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுச்சு. ஓ இப்பதான் பெட்டரா ஃபீல் பண்றேன். சூப்பர். ஜான், ஹலோ, வாங்க வாங்க. தேங்க் யூ ஜான். ஹலோ, வெல்கம். உங்களை இங்க பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ. ஜான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே சிட்டி வியூல ஒரு ரூம் ரெடி பண்ணிடலாமா? அப்பதான் நீங்க இங்க வந்து போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். சரி, என் கேபினுக்கு போலாமா? Here we are. என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. ஜான், இப்போ ஃபேப்ரி ஒரு புது பெர்ஃப்யூம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். நிஜமாவா? அவன் எப்படி ஒரு பெர்ஃப்யூம் பண்ணுவான்? நாங்க 2 பேரும் ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். வரும்போது கால் வந்துச்சு. ஃபேப்ரியை பத்தி யாரோ அவரோட ஸ்பை அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட ஸ்பையா? கொடுங்க ஜென், நான் கொண்டு போறேன். இதை எதிர்பார்க்கவே இல்ல. சரி, உட்காருங்க. தேங்க் யூ சோ மச். இந்த பெர்ஃப்யூமை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த கேம்பெயினை நடத்தி ஆகணும்னு அவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. நாம இதை ரிலீஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை. நமக்கு இது தெரிஞ்சது நல்லதான். அப்படின்னா அவங்க கேம்பெயினோட ஃபினிஷிங் டேட்டா எதிர்பார்க்கறாங்க இல்லையா? ஆமா, அதேதான். அதோட ஃபேப்ரியை நம்ம ரெட்மோட பீட் பண்ண விட்டுறவே கூடாது. அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். எங்களால முடிஞ்சதை நாங்க இந்த கேம்பெயினை பெஸ்டாவே செஞ்சு முடிக்க பாக்குறோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீங்க பெஸ்டா தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஃபேப்ரி மட்டும் இதுல தோத்து போனானா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருப்பேன். அதோட சனேம்க்கு இன்னும் கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஓ, நிஜமாவா? ஆமா, நிஜமாதான். ஹே, ஹாய் டாரன், வா உள்ள வா. இன்னும் ஒரு புது ப்ராக்ரஸ் இருக்கு. என்ன? நாம லான்ச்ச சீக்கிரமே பண்ணி ஆகணும். அப்படியா? ஹலோ, வெல்கம் மேடம். யா, தேங்க் யூ. ஓகே, காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னடா, ஃபேப்ரியோட கம்பெனி ஒரு புது பெர்ஃப்யூம் லான்ச் பண்ண போறாங்களாமா? அது எப்படி சாத்தியமாகும்? நாம இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறப்போ நமக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலையே. அப்புறம் எப்படி அவன் புதுசா பண்ணுவான்? ஓகே, அப்ப நம்ம இப்போத்துல இருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளால சீக்கிரமா முடிக்க முடியும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பாய். அப்படின்னா நானும் போய் என்னோட வேலையை பாக்குறேன். கடவுளே, நான் இப்ப என்ன பண்றதா? சனேம், என்ன ஆச்சுடி? அக்கா, என்ன ஆச்சு? ஏன் டென்ஷனா இருக்கா? சரி, இங்க வா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்னடி சொல்லு. அக்கா, ஃபேமிலியோட கம்பெனில மெக்னனுக்கு ஸ்பை இருக்காமா. அவன் புது பெர்ஃப்யூம் பண்றதை இங்க சொல்லிருக்காங்க. என்ன? ஆமாக்கா, நான் தான் கொடுத்தன. ஜானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. நீ முதல்ல டென்ஷன் ஆகறத நிறுத்த. உட்காரு, நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பா ஏதாவது வழி இருக்கும். ஜேதாக்கு முழுசா இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பாளே. இப்போதைக்கு கண்டிப்பா அந்த ஸ்பை நான் யாருன்னு பாத்திருப்பாங்க. அது அவர்கிட்ட சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சனேம், ஏன் இப்படி யோசிக்கிற? அதான் இந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா. என்ன பண்றதுன்னு நீ சொல்லுக்கா. சனேம், நீ தேவையில்லாம யோசிச்சு இத நினைச்சு கவலைப்படாத. நீ தைரியமா இருக்கணும். இப்படி இருந்தா ஜான் கண்டுபிடிச்சிருவாரு. அவ வந்துட்டா. அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? அத பத்தி எல்லாம் யோசிக்காதடி. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கா. அம்மாவும் அப்பாவும் பேசிக்கவே இல்ல. அப்பா இன்னும் கோவத்துல ஷாப்ல தான் தங்கியிருக்காரு. இத பத்தி யோசிச்சு நம்ம ஏதாவது பண்ணணும்டி. சொல்றது புரியுதா? அப்ப இப்ப என்ன பண்றதா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது சைல்டிஷா இருக்குமே. அது எப்படி சொல்லுவேன்? பரவாயில்லக்கா, என்ன இருந்தாலும் சொல்ல என்கிட்ட. ஓகேடி, அது என்னன்னு சொல்றேன். அது இப்பதான் வரியாடா? ஆமா, நான் வந்துட்டேன். சரி, அவங்ககிட்ட பேசினியா இல்லையா? இல்லண்ணா, நான் போகும்போது வாங்க இல்ல. நான் திரும்ப ஒரு போய் பாக்குறேன். சரி, ஓகேடா. ஜேடா கூட இப்பதான் வந்துட்டு போனா. வரும்போது தான் பார்த்தேன். லான்ச்ச சீக்கிரமா பண்ண சொல்றாங்க. ஏன்னா ஃபேப்ரி ஒரு புது பெர்ஃப்யூம் லான்ச் பண்ண போறானா. அவன் ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருக்கான் போல. ஏன்னா ரெட் மோடுக்கு முன்னாடி அவத லான்ச் பண்ண போறான் போல. சோ நாம அதுக்கு முன்னாடி முந்திக்கணும். என்னடா ஆச்சு? ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க. என்ன ஒண்ணு இல்லண்ணா, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அப்ப போய் ரெஸ்ட் எடு. நாம அப்புறமா பேசிக்கலாம். சூப்பரா இருக்குதுக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. இல்லாம அதை பண்ண Okay முடியாது. guys, எல்லாரும் ஒரு நிமிஷம் வாங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? என்னாச்சு? பதட்டப்படாத. சீக்கிரம் வாங்க guys. Guys, அந்த ஃபேப்ரி
புதுசா ஒரு பெர்ஃப்யூம் லான்ச் பண்ண போறான். அதனால நம்ம ரெட்மோனுக்கு பண்ணக்கூடிய கேம்பெயினை கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சாகணும். அண்ட் லான்ச்சிங்க நம்ம சீக்கிரமா பண்ணி ஆகணும். ஆமா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸாக்ட்லி. நம்ம வேலை செய்யும் போது டயர்ட் ஆகும். இருந்தாலும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸ்டில் நீங்க கேம்பெயினா ரொம்ப நல்லா பண்ணுவீங்கன்னு கைஸ், என்கிட்ட மார்ஜினலான ஒரிஜினலான ஐடியா ஒன்னு இருக்கு. அத நான் இப்போ உங்ககிட்ட சொல்லட்டுமா? என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ணலாமா? எக்ஸாக்ட்லி அதே தான். அதனால உங்க வீட்ல போய் நீங்க அப்படி பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கிறது மட்டும் இல்லாம ஐடியாஸும் நிறையவே வரும். சோ எல்லாரும் இப்ப நீங்க கிளம்புங்க. நம்ம நைட் 8 o'clock மீட் பண்ணலாம். ஓகே गाइस, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஃபுல் எனர்ஜி வேணும். சோ ப்ளீஸ் நல்லா வர்க் பண்ணுங்க. கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாமா? இப்ப வா, நான் முதல்ல வீட்டுக்கு போகணும். அப்புறம் அதுக்கப்புறமா நான் கிளம்பி வரேன். ஓ ஓகே. நான் இப்போ உனக்கு ஏதாவது செய்யணுமா? வேணா, தேங்க்ஸ். அக்கா, அக்கா, என்னடி? அம்மா இப்பதான் மிளகத்தக்காவோட கடைக்கு போனதை பார்த்தேன். ஓ, அப்படின்னா சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம start பண்ணலாம். சீக்கிரமா இத செஞ்சு முடிக்கணும்டி. வா வா சீக்கிரம். அக்கா போலாம். அவ கல்யாணத்தை பத்தி எவ்வளவு பேசினா தெரியுமா? கடவுளே கடவுளே, அவங்க அம்மா அவளை பார்த்து இப்ப உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்டுட்டாங்களாம். வெறும் 18 வயசு தானே ஆகுது. இப்ப உனக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தேவையான்னு கேட்டுட்டாங்களாம். ஆனா இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம எதை பேசினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பதில ரெடியா வச்சிருக்காங்க. அம்மா, அப்பா மயங்கி விழுந்துட்டாருமா. எங்க? நம்ம வீட்ல தான் விழுந்துட்டாரு. எங்க? சீக்கிரம் சீக்கிரம் வாங்க, என் சீக்கிரம். husband. இல்ல, நீங்க வராதீங்க. நாங்களே இத பாத்துக்கிறோம். அது என்னன்னா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். அது பாருங்க. நான் அப்புறமா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அப்படியா? சரிம்மா. ஓகே, நான் போயிட்டு வரேன். பை பை. சரிமா சரி. அச்சோ, இப்ப அங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலையே. நினைச்சாலே ஸ்ட்ரெஸ் ஓவர் ஆகுதே. அப்பா, என்னமாச்சு? தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு? அம்மா மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. எங்க எங்க? அக்கா தான் என்கிட்ட சொன்னா அவங்க இப்ப வீட்ல தான் இருக்கணும். வீட்லயா? பொண்டாட்டி பொண்டாட்டி, உனக்கு என்னமாச்சு? என்னாச்சு? நிஹாத், நிஹாத், நிஹாத். பொண்டாட்டி, என் செல்லம், என் செல்லம், என்னமாச்சு? என்னாச்சு? நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு என்னமாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு என்னாச்சு? நான் நல்லா இருக்கேன். நான் நல்லா உங்களுக்கு இருக்கேன். ஒண்ணும் ஒண்ணும் இல்லையே. அக்கா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆமாடி, நம்ம நினைச்ச மாதிரியே அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பேசாம கதவை லாக் பண்ணிடலாமா? ஆமா, நல்ல ஐடியா தான். விட்டோம்னா அப்படியே ஓடிடுவாங்க. உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லாதான் இருக்க. நானும் நல்லா தான் இருக்கேன். மிளகாத்தோட கடையில தான் இருந்தேன். ஆ. லைலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ லைலா, சனீம், சின்ன குழந்தை மாதிரி பண்ணாதீங்க. ஒழுங்கா கதவை திறங்க. அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். உங்களால முடிஞ்ச அக்கா கிட்ட பேசி கதவை திறங்க. அம்மாடி, பிரச்சனையை பெருசாக்காதீங்க. பசங்க வேணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. ஆமா, நாம ஒண்ணு பண்ணுவோம். ஆ, அப்பன்னா இப்ப நாம அது நம்ம பசங்க வந்து கதவை திறக்கிற வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கலாமா? உட்காரலாம். தேங்க்யூ. ஷோ, இவங்க பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. நான் இருக்கும்போது இவங்க கடையில வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது வந்து என்னதான் இருந்தாலும் நீ சமைக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனா எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது பொண்டாட்டி. நான் இப்ப எதையாவது சாப்பிட்டே ஆகணுமா? அப்பனா சரி, உட்காருவோமா? உட்காந்துருவோம். இவங்கள பாத்தீங்களா?
இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? எங்க இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தது. அப்படி சொல்லாதம்மா. என்ன பொறுத்த வரைக்கும் நீ இப்பயும் எங்கதான் இருக்க. இல்லங்க, வயசாயிடுச்சு. அப்படி இல்ல, பாரு இதுல இருக்கிற மாதிரியே இன்னும் அழகா இப்ப கூட நீ பாக்குறதுக்கு அதே மாதிரி தான் இருக்க. உங்களையும் நான் இப்படி சொல்லணும்ன்றதுக்காக தானே இப்படி சொல்றீங்க. கண்டிப்பாமா, இப்பதான் காலம் தான் போய்கிட்டு ஐயோ கடவுளே, இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல நிஹாத். நீங்க ஒரு சிங்கம் மாதிரி. உங்களோட நீல கண்ணு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்க கண்ணை பாத்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு பொண்டாட்டி. என் செல்லமே, எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்ப சாப்பிடுங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. இதே நார்மலா இருந்தா அம்மா கதவை உடைச்சிருப்பாங்க. சரியா சொன்னடி. அப்படின்னா அவங்க பேசிட்டு இருப்பாங்கல்ல. சரிக்கா, நான் போய் ஜான பாத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ போயிட்டு வா. நானும் உஸ்மான் வீட்டுக்கு போய் அவனை பாத்துட்டு வந்துடுறேன். ஆனா நான் என்ன பண்றது? எனக்கு ஸ்ட்ரெஸ் பயங்கரமா ஏறி போயிருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத சனே. நானும் உன் கூட வருவேன். ஆனா அவங்க கிரியேட்டிவ் டீமை மட்டும் தானே கூப்பிட்டுருக்காங்க. இல்ல நீ எல்லாம் வர வேணாக்கா, நான் போயிட்டு வந்து. சரிம்மா, ஏதாவது நான் கால் பண்ண. கண்டிப்பா. பாய். ஓகே பாய். ஓ, என் செல்ல பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு. நம்ம வீடு முழுக்க குழந்தை வாசனை தான் இருந்தது. பாரு, இங்க பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு தடவை நீங்க பிக்னிக் கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்போ மழை பெஞ்சது, அதனால போக முடியல. அதுக்கப்புறம் மழை நின்னதும் கூட்டிட்டு போனீங்களே, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சந்தோஷமா இருந்தது. ஆனா சனே, அவ குழந்தையா இருக்கும் போது இந்த டால தொட்டதுக்கு பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான். அப்பவே பிடிவாதம் தான் அவளுக்கு. ஓ என் செல்லமே, செல்ல குட்டியே. ஆமால, இவ அப்போல இருந்து குவைட்டா தான் இருந்திருக்கா. ரொம்ப நல்ல நாட்கள் இல்ல? என்னங்க? என்னடாமா? இனிமே நாம இப்படி சண்டை போட்டுக்க கூடாதுங்க. ஆமாமா, பண்ணக்கூடாதுதான். ஏன்னா பசங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா அவளுங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னு சொன்னதும் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? அவங்க நமக்கு நல்ல தனமா பண்ணாங்க, நம்மள திரும்பவும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அவங்க நமக்கு உதவிதான் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மைதான். செல்லம், செல்லமே, தங்கமே. என்ன சொல்லுங்க நிஹாத்? என்னுடைய முதுக கொஞ்சம் தேய்ச்சி விடுறியா? முதுகு வலிக்குதுல? அந்த கடையில இருந்த சாக்குல தானே இத்தனை நாள் படுத்துட்டு இருந்தீங்க. அதுலதான். சரி சரி, உங்க முதுகுல தைலம் போட்டு தேய்ச்சி விடுறேன், கவலையே படாதீங்க. என்னாச்சு? சரி சரி, எழுந்து வாங்க. நீங்க உட்காந்துட்டு இருந்தா இன்னும் வலிக்கும். சோஃபால உட்காருங்க. வாங்க, பாத்து பாத்து பாத்து, மெதுவா வாங்க. வலிக்குதுமா? சனே, வா உள்ள வா. தேங்க்யூ டார்லிங். வா. என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். டயர்டா இருக்கியா? ஏன்னா உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ? சொல்லு, ஏதாவது பிரச்சனை உனக்கு? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா? அப்படின்னா இங்க வா, உனக்கு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி என்னோட எனர்ஜி எல்லாத்தையும் உனக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ரொம்ப பெட்டரா ஃபீல் பண்ணுவேன். நாங்க வந்துட்டோம். நானும் வந்துட்டேன். வாங்க, வெல்கம். தேங்க்யூ சோ மச். உன் அம்மாவை நீ வான்னு சொல்ல மாட்டியா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த மனுஷனாலையும் அவங்க ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிட்டு இருந்தாலும் இந்த வீட்ல தங்குற மாதிரி வரவே வராது.
இங்க வர்றதுக்கு நீங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்கலல்ல, அண்ட் மோரோவர் உங்களை யாரும் இங்க கூப்பிடல வர. ஜான், எம்ரே செல்லம், நீ இப்ப என்னமா சொல்ற? நான் எதுவுமே சொல்லலமா. வாங்க நான் உங்க ரூமை காட்டுறேன். இத கொஞ்சம் மாட்டி வச்சிரியா? தேங்க்யூமா. எப்படிப்பா, லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். ஹோட்டல் செட் ஆகாதுன்னு சொன்னாங்கண்ணா, அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நான் பாக்குறேன். கையில்லாம அழகா தான் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எனக்கும் தான். Hey, hi. எல்லாரும் வாங்க. ஹலோ, நாங்க Okay, guys, வந்துட்டோம். welcome you all. ஹாய் சார். ஹாய் பாஸ். Okay, time waste பண்ணாம சீக்கிரமா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். Let's make it. சரிங்க பாஸ். இங்க வந்தது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவே நான் கால் பண்ணியிருந்தா நீ ரொம்ப பிஸியா இருந்த. அந்த மாதிரி எல்லாம் இல்ல உஸ்மான். அப்பா அம்மா கொஞ்ச நாள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அதான் அவங்கள தனியா விட்டுட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படின்னா பழகிக்காதன்னு சொல்ல வரியா? ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல உஸ்மான். இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ். ஐ எம் சாரி லைலா. உன் இங்க வரவழைச்சு உன் மனசு வருத்தப்பட வச்சிட்ட பாரு. அச்சச்சோ, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீ கால் பண்ணதும் சந்தோஷத்துல ஓடி வந்துட்டேன். ஓகே. ஆடாடா, யாரு உட்கார்ந்திருக்கா பாரு. அப்படியே காதல் பறவைகள் ரெண்டு பேரும் சிறகு விரிச்சு பறந்துட்டு இருக்கீங்க போல இருக்கே. அப்படியே ரோமியோ ஜூலியட் மாதிரியே இருக்கீங்க. அப்படியே நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிவா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கிளம்பலான்னு இருந்தேன், நீ வந்து இங்க உட்காரு. அப்படின்னா நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். டேய், என்னடா நீ வந்த உடனே என்ன கழட்டி விடுற? நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்து நிறைய பேச வேண்டியது இருக்குடா. நீ உட்காரு. ஏமா, நீ ஏதாவது வண்டி புடிச்சு போய்மா. அதுவும் கரெக்ட் தான் உஸ்மான், வீடு பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல வா. அப்ப வண்டி கூட தேவையில்ல, நடராஜா சர்வீஸ்ல போயிடலாம்ல. சரி, வீட்டுக்கு போனதும் எனக்கு ஒரு கால் பண்ணேன். ஓகே, கண்டிப்பா பண்றேன். பை பாய். போன உடனே எனக்கு போன் பண்ணுனே. வா வா உட்காரு தம்பி. டேய், பரவாயில்லடா. இந்த தடவை கண்டிப்பா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகும். என்னடா சொல்ற? டேய், நிஜமா தானே சொல்றேன். உன் கண்ணுல காமச்சி காதல் தெரியுதுடா. அவ கண்ணுலயும் அதே மாதிரி காதல் நல்லாவே தெரியுது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? 360 டிகிரிலயே காதல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரமே உங்களுக்கு டும் 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 டுமக்கு நடக்க போகுது. அத உறுதிப்படுத்திக்கிற மாதிரி மோதிரம் மாத்திர வேலையும் நடக்க போகுதுடா, பாத்துக்கைய. அப்படியே சொல்றேன். நிஜமா தாப்பா சொல்றேன். இதுனா நமக்கு புதுசா. எனக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது. அதனால இத பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எக்கச்சக்கமா இருக்குப்பா. அவங்க கண்ணை பார்த்தாலே நல்லா தெரியுது. அந்த பொண்ணு அவளுடைய முழு மனசையும் உன்கிட்ட கொடுத்துட்டானா, பாத்துக்கைய. கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்த அவளே வந்து உன்கிட்ட சொல்றாளா இல்லையான்னு பாரு. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு இனி என்னுடைய மச்சினிச்சு முறையாயிட்டா. அவ கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணுமே தவிர வேற ஏதாவது கண்ணீர் வந்ததே கஷ்டப்படுத்துறதா. இதுக்கப்புறம் அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்க போறேன்னு பாரு. புரியுது புரியுது. நீ அவளை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்ப. எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஏரியா புள்ளிங்க தானே. அதனால இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் விதமாக உன் காசுல ஒன்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏகா, நல்லா கட்டங்கரேன்னு ஒரு கட்டங்காப்பி கொடுக்கா. அம்மா, ஏதாவது உங்களுக்கு வேணுமாமா? ஆமா, மரியாதை வேணும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். உங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியுமே. அவர் எந்த மாதிரி எந்த விஷயத்துக்குலாம் ரியாக்ட் ஆவாரு அப்படின்னு. ரொம்ப நல்லாவே தெரியும். இதை விட ஒஸ்டா நடந்துப்பான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு உங்க அண்ணனை இந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆமா, நானும் நினைக்கவே இல்லை. ஆனா நான் அண்ணனை இவ்ளோ க்ளோஸா இருக்குன்னா அதுக்கு காரணம் சனேம் தான். அப்படியா? அப்படின்னா நீ இந்த பொண்ணு உங்க அண்ணனோட இருக்கிறதுக்கு சம்மதிக்கிற, அப்படிதானே? ஆரம்பத்துல எனக்கும் தாமா பிடிக்கல. ஆனா அண்ணன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு. என் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? என்ன இருந்தாலும் அவர் ஏன் அண்ணன் இல்ல. சரி, அப்படின்னா நம்ம அவன் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுருவோம், சரியா? உங்ககிட்ட இருக்க இதே பிடிவாதம் நம்ம அண்ணன் கிட்டே இருக்கு. சரி, எனக்கு வெளியே கொஞ்சம் மீட்டிங் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? ஓகே செல்லம். ஓகே கைஸ், கவனிங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படிதான் இருக்க போது. நம்ம ஸ்டேபிளா இருக்க போறோம், அதுதான் முக்கியம். அண்ட் அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குங்கிற ரிப்போர்ட்டும் நமக்கு தேவை. அந்த ப்ரொடக்ஷன் மட்டும் இன்னும் முடியவே இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆமா,
ஃபேப்ரி அடுத்து என்ன செய்ய போறாங்கறத சில விஷயங்களை வச்சு என்னால கெஸ் பண்ண முடியுது. எப்படி இருந்தாலும் சில விஷயங்களை அவன் சீக்கிரட்டா தான் மூவ் பண்ண போறான். அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்காவது ஏதாவது ஐடியா இருக்கா? ஜான் சார் மேபி பழைய பெர்ஃபியூமே ரீப்ளெண்ட் பண்ணி அவர் பண்ணலாம்ல. அதுவும் சரிதான், நம்ம அதையே ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க ரீசெண்டா வெளியிட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. அது பழசா இருந்தாலும் அவன் ரொம்ப அவசரப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சடை என்னாச்சு? அமைதியா இருக்கே, எதுவும் சொல்ல மாட்டியா? ஒருவேளை அந்த பெர்ஃபியூம் பழசா கூட இருக்கலாம். அதையே இம்ப்ரூவ் பண்ணி கூட பண்ணலாம்ல. இன்னும் நாஸ்டாலஜிக்கா இருக்கும்ல. ஃபேப்ரி அந்த பெர்ஃபியூமை ரிலீஸ் பண்றது எங்களுக்கே அது தெரிஞ்ச விஷயம் தானே. எதையாவது கொஞ்சம் புதுசா யோசிச்சு சொல்ல. சும்மா சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத, போர் அடிக்குது. ஆக்சுவலி சனம், நீ சொன்னது சரிதான். ஒருவேளை அவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம்ல, ஓல்ட்ஸ் ஆர் கோல்ட் அப்படின்னு. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ற பெர்ஃபியூம் கூட ரொம்ப வருஷமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பனா சரி. அப்பனா நாம இத இப்போதைக்கு ஃபோர்காஸ்டிங்னு சொல்லலாம். என்னன்னா இது வரைக்கும் மார்க்கெட்ல வராத கலர்ஸ் தான் இருக்கு. அதுவும் இந்த ஆரஞ்சு கலர்ஸ், அப்புறம் கோரல் கலர். அதோட இந்த பெர்ஃபியூம் கூட ரொம்ப பழசா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அது நல்லா ட்ரெண்டிங்கா தானே இருக்கு. கண்டிப்பா இருக்கலாம். எனிதிங் எல்ஸ்? அவங்க இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்கிறத பார்த்தா அது கண்டிப்பா விமென்ஸ் பெர்ஃபியூமா தான் இருக்கணும். சனம் செல்லம், ஹியூமா செல்லம். ஐயோ, நான் தெரியாம அதை சொல்லிட்டேன். ஆமா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கண்டிப்பா. எனக்கு இந்த கிச்சனுக்கு போயெல்லாம் பழக்கம் இல்ல. உன்னால எனக்கு ஒரு கப் டீ போட்டு எடுத்துட்டு வர முடியுமா உன்னோட ஸ்டைல்ல? ஓகே, எனக்கு இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்குது. சரி, போயிட்டு வா. எம்ரே, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காடா? ஏன்னா மத்தவங்க கிட்டயும் இத பத்தி ஏதாவது ஐடியா கேட்கணும் இல்லையா? இந்த பெர்ஃபியூம் விமன்ஸா தான் இருக்கணும். ஆனா அதை தவிர வேற ஐடியா இல்ல எனக்கு. சாரி, மன்னிச்சிருங்க. ஓகே தென், தேங்க் யூ. அப்ப என்னோட முடி எவ்வளவு நீளமா இருந்திருக்கு பாருங்க. பொண்டாட்டி நீ ரொம்ப அழகா இருந்தமா. ஆனா போய் சொல்லாதீங்க. நான் ஏன் சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களா? மாட்டேன். இதுல இருக்கிறத பாக்காத. இப்ப அவ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பாரு. எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. எப்பவுமே அவ சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இந்த வீடு முழுக்க அவ சத்தம் கேட்கும். ஆமா ஆமா. கடவுளே, என்னால இந்த கண் கொள்ளா காட்சியை நம்பவே முடியல. அழகான செல்ல பொண்ணு. உங்களை இப்படி பாக்கும்போது சந்தோஷமா இருக்கா. சரி, அது இருக்கட்டுமா. கடையை நீ சரியா பூட்டிட்டு தானே வந்த? சனம் அப்பயே லாக் பண்ணிட்டாப்பா. சரி, சனம் எங்க போனா? அவ வர்க் பண்ண போயிருக்கா. இந்த நேரத்துல எதுக்கு போனா? செல்லமே, அவ போகட்டும் விடு. அவளாவது ஒழுங்கா வேலையை பார்க்கட்டும். அவளுக்கு பதில் நீ இன்னைக்கு என்ன பத்தி கவலைப்படுறியா? அதோட என்ன, மசாஜோ சூப்பரா பண்ணி விட்ட. இன்னொரு தடவை பண்ணி விட்டினா நாளைக்கு சரியாயிடும். அத கதவை திறந்துட்டால, இப்ப செஞ்சு விடுறேன். நீ போய் கப் எடுத்துட்டு வா. அப்படியே தைலம் பாட்டிலையும் எடுத்துட்டு வா. சரிமா, சீக்கிரம் போயிட்டு வா. அம்மா, அந்த கப்ப சின்ன சின்னதா இருக்கும்ல? சின்ன சின்னதா இருக்கும்ல? சரி, அதான் காட்டனும் எடுத்துட்டு வா. சீக்கிரமா வா. நீங்க படுத்துக்கங்க. முதல்ல அந்த பிளாங்கெட் எடுத்துட்டு வரியா? சீக்கிரம் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வரேன். மேடம், இந்தாங்க நீங்க கேட்ட டீ. தேங்க் யூ சோ மச் செல்லம். என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் விடுங்க. ஜான், நான் உன்னை இங்க எதுவும் டிஸ்டர்ப்லாம் பண்ணல. நான் சும்மா இப்படியே இங்க நடந்துட்டு இருக்கட்டுமா? பரவாயில்ல, ஏற்கனவே நீங்க இங்க இருக்கிற மாதிரி நான் யோசிக்கவே இல்ல. சோ நோ இஷ்யூஸ். गाइस, நாம கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாமா? கிச்சன்ல உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், டீ, காஃபின்னு எல்லாமே இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம். டேஸ்டா இருக்கு. டீ நல்லா போட்டிருக்க சனம். ஆக்சுவலா நான் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன். ஆனா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. நிஜமாவா? ஆமா. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஜான், உங்க அம்மாக்கு என் மேல இருக்க கோவம் கம்மியாகிற மாதிரி தெரியுது. அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணாங்க பாத்தீங்களா? கோவம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எதுவும் எனக்கு தேவையில்ல, புரியுதா? அது இல்லாம நீ அவங்க கூட எல்லாம் இருக்காத. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. அவங்கள தயவு செஞ்சு நம்பாம இரு. அவங்க எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு யாருக்குமே தெரியாது. அதனால கொஞ்சம் விலகியே இரு. நிஜமாவா? நிஜமாவா? அது நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க என்கிட்ட சமாதானம் ஆகுறாங்கன்னு நினைச்சேன். நான் போய் பார்க்கவா? சரி, பாத்துட்டு வா. நான் உன்னை சொல்லட்டா, நம்ம ஒர்க் மேல ஃபோக்கஸ்டா இருப்போம். இதுல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். என்னன்னா, பெர்ஃபியூம் பொறுத்த வரைக்கும் நீ தான் அல்டிமேட். அதனால உன்கிட்ட இருந்து நல்ல ஐடியாஸ் எதிர்பார்க்கறேன். ஹலோ. ஹாய். ஹலோ ஜெய்தா, வெல்கம். தேங்க் யூ டியர். ஹலோ மேம். இவன் இங்க என்ன பண்றா? இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தானே கேட்க வர. இத நீ எப்போ அவ காது பட கேட்கதான் செய்றா. இருந்தாலும் அவங்க வந்துகிட்டு தானே இருக்கா. ஆமா, நீங்க சொல்றது சரிதான். ஏய், ஹாய், வெல்கம் ஜெய்தா. தேங்க் யூ. இன்னைக்கு மீட்டிங் இருக்கிறதா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்களுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கும்னு என்ன கிளம்பி வர சொன்னாங்க. இவ நான் என்ன சொன்னாலும் செய்றா. சரி வாமா, நம்ம போய் உட்காரலாம்.
பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு? அதுவா, சின்ன பசங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அப்ப பாக்க நல்லாதான் டேய் இருக்கும். தம்பி அவங்க ரெண்டு பேரும் எப்படா இவ்ளோ க்ளோஸ் ஆனாங்க? பார்ட்டில நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஜெயதோட அப்பாவும் நம்ம அம்மாவும் ஃப்ரெண்டு தானா, அதனாலதான் ஈஸியா பழகிட்டாங்க. ஆமா, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். ஜென், என்னன்னா இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ எல்லாரும் டயர்டா ஃபீல் பண்றாங்க. அப்படியே இதை சொல்ற? புரிஞ்சுக்கலாமா? எனக்கும் அப்படிதான் ஃபீல் இருக்கு. எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கு. Hey guys, கவனிங்க. அப்புறம் ஆல்ரெடி வீட்ல லேட் எப்படி ஆயிடுச்சு. இருக்காங்க? அதனால நாம இப்போதைக்கு வர்க்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you so much. எப்பவும் போல ரொம்ப வண்டர்ஃபுல்லா வர்க் பண்ணீங்க. So thank you so much. சனே, நீ இங்கே இரு. நான் இப்போ உன்னை விட போறதில்ல. ஏன்னா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும். ஹலோ சொல்லுக்கா. அக்காவா எங்க காட்டு? அப்பா கிட்ட பேசு. நிஜமாவா நான் சொல்ற? இங்கதான் தங்கி அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்துட்டாங்களா? சூப்பர், கேக்க நல்லா இருக்குக்கா. சரி சரி, கவலைப்படாத. ஓகே பாய்க்கா. அப்பாவும் அம்மாவுமா? ஆமா, சேர்ந்துட்டாங்களா? ரொம்ப நல்ல விஷயம். நான் தான் அப்பவே சொன்னல அவங்க திரும்ப சேர்ந்துருவாங்கன்னு. நீ தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருந்த. ஜென், நான் இப்போ வீட்டுக்கு போகணும்ல? ஆமாண்ணா. லேட் ஆகுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போய் சேரணும் தானே? எப்படி? நீ இதான் சொல்லுவ. அதான் உன் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேக்குதா. வா போலாம். உன்னை டிராப் பண்ணிட்டு அப்படியே நான் மவுண்டன் ஹவுஸ்க்கு போயிடுவேன். அங்க வா தங்க போறீங்க? ஆமா, இந்த தெய்வம் அங்க இருக்குல்ல, அப்ப நான் எப்படி இங்க இருக்க முடியும்? ஓகே ஓகே. செல்லம், கிளம்பிட்டியா? ஆமா, கிளம்பிட்டேன். ஜான், கிளம்பிட்டீங்களா? நம்ம பேசவே இல்லையே. நான் போயாகணும், எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லப்பா, நாம கொஞ்ச நேரம் பேசலாம் தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, அதுக்கு சுத்தமா வாய்ப்பே இல்ல. அப்புறம் ஏதாவது குடிக்கிறியா? காஃபி குடிச்சா நல்லா இருக்கும். போய் கொண்டு வா. சரி, நான் உங்களுக்கு போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். என் பொண்டாட்டி. அம்மா அம்மா, என்ன ஆச்சு? அம்மா, இப்ப பரவாயில்லமா பொண்டாட்டி? எழுந்துருங்க. நான் பயந்தே போயிட்டேம்மா. பொறுமையா பொறுமையா மெதுவா. எழுந்துருங்க. ஹாய், மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க மாட்டீங்கல்ல? ஆமா, இந்த தடவை நீங்க ரொம்ப அதிகமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா நீ பண்ணது இன்னும் கொடுமையா இருந்தது. பயத்துல ஒரு நாள் என் உயிரே போக போகுது. கேள்விப்பட்டதும் வீட்டுக்கு எப்படி ஓடி வந்தேன் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு வேற வழி தெரியல. அப்படி பண்ணதுனால தானே நீங்க இப்ப ஒன்னா இருக்கீங்க. ஆமா, எங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டோம். ஆமாமா, இதை சொல்லியே ஆகணும். ஆமாமா, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. நாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் இல்லங்க? இனிமேல இருந்து எந்த சீக்கிரட்டும் பொய்யும் எங்க கிட்ட சொல்லவே கூடாது, சரியா? ஆமாமா, வச்சுக்கவே கூடாது. வேண்டாம் வேண்டாம். அப்பனா சரி, நாம எப்பவும் இந்த மாதிரியே இருக்கலாம். அழகான ஃபேமிலியா. என்ன இப்படி இருக்கிறதுக்கு நானு கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப சந்தோஷமா இருக்கு. மேம், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நான் கிளம்பட்டுமா? என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது சரி, ஆனா நம்ம திரும்பவும் மீட் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா பார்க்கலாம். நான் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணலாம் தான் பிளான் பண்ணேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் கண்டிப்பா வெளியே போலாம் சாப்பிடுறதுக்கு. அப்போ ஜானியும் இன்வைட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஆனா ஜான் நம்ம கூட வருவாரான்னு தெரியலையே. அப்படியே வந்தாலும் அவர் தனியாலாம் வரமாட்டாரு. நான் வரேன்னு தெரிஞ்சா சனீம் அவரை தனியாவே விட மாட்டா. ஆமா, ஆனா அதுவும் சரிதான். அவ உன ஒரு த்ரெட்டா நினைக்கிறதுல தப்பு இல்லல்ல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப அழகா இருக்க, அதோட ரொம்ப கிளாஸா இருக்கல்ல. தேங்க்யூ சோ மச் மேம். ஆனா இதெல்லாம் இருந்து பிரயோஜனம் இல்லையே. உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீ ஈஸியா விட்டு கொடுத்துடுற. கரெக்ட் தான். அப்பனா சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளவு சீக்கிரம் அந்த டின்னரை பிளான் பண்றேன். அது என்னோட வேலை. ஓகே, பண்ணிடுங்க.
போயிட்டு வாடாமா. பாய் பாய். அம்மா சொல்லுப்பா. போனது ஜெய்தாவா? ஆமா. நீங்க 2 பேரும் நல்லா தானே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க இவ்வளவு நேரம். திடீர்னு எதுக்காக கிளம்பி போகணும்? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அவ ரொம்ப கிளாஸியான பொண்ணு. அதோட அவதான் உங்க அண்ணனுக்கு கரெக்டான மேட்ச். அம்மா, அண்ணா சனிம லவ் பண்றாரு. ஆனா நீங்க அவளை நல்லா ட்ரீட் பண்றத பார்த்து நான் என்ன நினைச்சேன்னா, ட்ரை பண்ணிட்டு தானே பாருக்க. ட்ரை பண்றேன். என்ன ட்ரை பண்றீங்க? அவங்கள பிரிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றீங்க? இல்லையே, இல்ல. நான் அது அவ கேர்ள் ஃப்ரெண்டா ஜெய்தா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, அந்த முடிவு அவர் எடுக்கட்டும். அவர் எடுத்தாதான் அது கரெக்டா இருக்கும். இங்க பாரு, கேளு. இப்போ அண்ணனோட மைண்ட் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அதனாலதான் அவன் இன்னமும் அந்த பொண்ணு லோ கிளாஸ்ல இருந்து வந்திருக்கா, அதுவும் அந்த இடத்துல இருந்து வந்திருக்காங்க புரிஞ்சுக்காம இருக்கான். சோ நாம என்ன பண்ணணும்னா இந்த சிச்சுவேஷனை அவனுக்கு நல்லா புரிய வைக்கணும். என்ன சொல்ற நீ? எதையும் என்கிட்ட கேட்காதீங்கம்மா. ஆனா அந்த பொண்ணு கிட்ட அவ ஏதோ மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எப்படி சொல்றீங்க? ஜஸ்ட் தோணுது. உங்களுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல? அப்படிலாம் இல்லப்பா. எனக்கு என் உள்ளுணர்வு மேல நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா நான் அத கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஓகே, நான் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட்மா. கீழே நம்மளால பேசவே முடியலடி. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஹியூமா அங்க வந்தாங்களா? ஆமா வந்தாங்க. திரும்பவும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, அந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க ஜெயதாவோட க்ளோஸா இருக்காங்க. அவளையும் வர சொல்லிருந்தாங்க. நீ என்னடி சொல்ற? அத பார்த்ததும் உனக்கு ரொம்ப கடுப்பா இருந்திருக்கும்ல. நீ எதுக்காக சோகமா இருக்கன்னு இப்பதான் புரியுது. இதுக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் காரணம் இல்லக்கா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா மீட்டிங்ல ஃபேப்ரியோட புது பெர்ஃப்யூம் பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல. அந்த பெர்ஃப்யூம் என்னோடதுதானே சொல்ல முடியல. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கும் சுத்தமா புரியல. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? என்னாலதான் சொல்ல முடியலையே. எனக்கு சொல்றதுக்கு தைரியமும் இல்ல. ஆனா போற போக்கு பார்த்தா நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுதுக்கா. என்னால அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்கவும் முடியல. நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்க்கா. இல்லடி, அப்படி எல்லாம் நினைக்காத. அன்னைக்கு நீ எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுதான். இல்லனா ஜான் ஜெயில இருந்திருப்பாரு. ஒருவேளை அப்படி நடக்காம போயிருக்கலாமே. அந்த சமயத்துல நான் பதட்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த தப்ப பண்ணிட்டேன். அப்படி எல்லாம் நினைக்காதன்னு சொல்றல்லடி. அந்த ஃபேப்ரி மட்டும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்காம இருந்திருந்தா நம்ம கம்பெனி லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாம கஸ்டமர்ஸும் போயிருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கலாம்ல. இந்த கேம்பிங்கால தான் நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆகுதா. இப்படி நீ பண்ணதால ஜான மட்டும் இல்ல கம்பெனியையும் காப்பாத்திருக்கா. இந்த விஷயத்த ஜான் புரிஞ்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் அவர்கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நினைக்கிறேன்க்கா. சரி, உன் இஷ்டம்டி. நம்ம அம்மா அப்பாவாத இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சந்தோஷமா இருக்க அது ஒரு காரணமா இருக்கு. ஆமாடி, அது உண்மைதான். நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல. இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓ வண்டர்ஃபுல். அப்படின்னா எல்லா விஷயமும் கிளம்புறதுக்கு முன்னாடி முடிஞ்சிரும்ல? ஓகே, அப்படின்னா நான் உங்க கால்க்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ, பாய். குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் தம்பி. எங்க போயிருந்தீங்க? மவுண்டைன் ஹவுஸ்க்கு தானே? ஆமா, அம்மா வீட்டை விட்டு போற வரைக்கும் நாங்க தான் இருக்க போறேன். அண்ணா, நீங்க ஏன் அவங்க கிட்ட பேசக்கூடாது? அவங்க நம்ம அம்மா தானே. எம்ரே, எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எம்ரே போதும்டா. காலங்காத்தாலே அதை பத்தி பேசி இருக்கிற நல்ல மூட நான் எதுக்காக ஸ்பாயில் பண்ணிக்கணும்? நீயே சொல்லு. ரிங்கா, இன்னைக்கு சனயம் கிட்ட நான் ப்ரொபோஸ் பண்ண போறேன். எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அது சரி, அதுக்கு இதுதான் நேரமா? ஆமா, இதான் ரொம்ப நல்ல நேரம். இதை பத்தி நேத்து ரொம்பவே நான் யோசிச்சு பார்த்துட்டேன். நேத்து நான் ரெடி பண்ணும்போது இந்த போட்டோ அங்க இருந்து எடுத்தேன். உண்மையாவே இது ஒரு வண்டர்ஃபுல்லான போட்டோ. ஆமா, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இது
இதான் நம்ம எல்லாரும் கடைசியா ஒன்னா இருக்கும்போது எடுத்த போட்டோ. அப்ப நம்ம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் பாத்தியா? ஒரு காலத்துல நாம எல்லாரும் எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ எல்லாம் முடிஞ்சு போய் சோகத்துல இருக்கோம்டா. இனிமே யாருமே நம்ப கூடாது, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்பதான் சனிமா பார்த்தேன். அதான் திரும்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு எனக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வந்திருக்கு. ஓகே, வாங்க ஒரு ஹக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உங்களை அப்புறம் பார்க்கறேன். அப்புறம் பார்க்கலாம். அக்கா, நான் அவர்கிட்ட இப்ப போய் எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? பதட்டப்படாத. இல்ல அவரை வெளியே கூட்டிட்டு போய் தான் பேச போறேன். இங்க பேசினா செட் ஆகாதுல்ல. சரி, ரொம்ப பயமா இருக்குக்கா. குட் மார்னிங். சனீம், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்ப ஃப்ரீயா இருக்கியா? என் கேபின் கொஞ்சம் வரியா? ஓகே. அதுக்கு முன்னாடி நான் போய் ஜானை பார்த்துட்டு இட்ஸ் வந்துடுறேன். அர்ஜென்ட். ஓகே சரி சரி, இதோ நான் வரேன். சனேம் சனேம், ஒரு நிமிஷம். உன் கோட்டை கழட்டாத, ரொம்ப அழகா இருக்கு. அதனால அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் திரும்ப பார்க்கலாம். வண்டர்ஃபுல். சரி வா, நம்ம கொஞ்சம் வெளில போயிட்டு வரலாம். கொஞ்சம் அர்ஜென்ட். எங்க போறோம்? என்ன எங்கன்னு கேக்குற? என்னது புது கேள்வி? இனிமே இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போற. சோ என் கூட தயவு செஞ்சு வா. எந்த கேள்வி கேட்காத, சீக்கிரம் போணும். வா. ஜான், உனக்கு தெரியும்ல? உனக்கு தெரியும்ல? வா. எனக்கா? ஜான், நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். எம்ரிசா, சனம் கிட்ட என்ன பேச போறீங்கன்னு என்கிட்ட சொல்றீங்களா? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆமா, வா என்னோட கேபின் போலாம். இல்ல இங்க வேண்டாம், பக்கத்துல ஒரு கேஃபே இருக்கு, நீ அங்க வந்து நாங்க பேசிக்கலாம். ஓகே சரி. எங்க போறாங்க? இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல காணாம போயிடும். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் அம்மா. என்ன தனியா விட்டு நீங்க வந்துட்ட? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு தானே விட்டு வந்தேன். இந்த நேரத்துல யாராவது ரெஸ்ட் எடுப்பாங்களா? இங்க நிறைய வேலை இருக்கு. அதுக்கு எனக்கு ஐலண்ட் செல்லம் ஹெல்ப் பண்ணுவா. ஐலண்ட் செல்லமா? ஓகே, ஹேவ் a nice day. கருப்பு காயின் போகுது, கூடவே இந்த காயின் எதுக்கு போகுது? இந்த காயின் வெளியில போகுது, இவர் எதுக்கு உள்ள போறாரு? ஹலோ, சொல்லு ஹைஹான். ஹலோ ஜேஜே, என்னாச்சு? அவங்க 2 பேரும் திரும்ப க்ளோஸா இருக்காங்களா? இல்லையே, இப்பதான் அவரு கொஞ்சம் லைலா பின்னாடி எம்ரே சார் போயிட்டு இருக்காரு. யாரு பின்னாடி யார் போறா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைலா வெளியில போனா, இப்போ எம்ரே சார் லைலா பின்னாடி போக பாக்குறாரு. ஆனா இது ஒரு கோயின்சிடென்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. 2 பேரும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா என்ன? இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பின்னாடியே போய் செக் பண்ணு போ. என்ன எங்க போ சொல்ற? எனக்கு வேலை நிறைய இருக்கு. அட, நீனும் அங்கேயே வணிக்கிற. நான் சொன்னதை போய் செய் ஜேஜே. இதோ போயிட்டேன். யாராவது என்ன கேட்டாங்கன்னா தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அண்டா காக்காசும் கதவை தர. என்னடா இன்னைக்குன்னு பார்த்து பயங்கரமா குளிருது. அப்பா பயங்கரமா குளிருது. சொற்ற போடுவோம். சரி, இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியல. ஐயோ, மனதில யாரதோ கொண்டு வந்துட்டனே. சரி, இவர் எங்க போனாரு? அதோ போறாரு. என்னாச்சு எம்ரிசா? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, நேத்து ஃபேப்ரிக் கிட்ட பேச நான் அவனை பார்க்க போயிருந்தேன். அந்த இடத்துல சனேம் நான் பார்த்தேன். சனேம், அவ பெர்ஃப்யூம் அவன்கிட்ட கொடுத்துட்டால. ஆமா. ஆனா எதுக்காக? ஜான் சார்க்காக தான் கொடுத்தான். அடே ஹைஹான், உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? சொல்லு ஹைஹான். ஹலோ ஜேஜே, இப்போ என்னாச்சு? அவங்க 2 பேரும் காஃபி ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்புறமா கால் பண்றேன், ஓகேவா? ஐயோ, அப்ப யாருக்கும் தெரியாம அவங்க சீக்கிரட்டா மீட் பண்றாங்களா?
எனக்கு இந்த ஒரு விஷயமே போதும். நீ எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். எனக்காக நீ அவங்கள ஒரே ஒரு போட்டோ மட்டும் புடிச்சிட்டு வந்துரு. தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ். சரி கவலை விடு ஹைஹான், அதையும் நான் பண்ணி கொடுக்கறேன். இப்ப வைக்கட்டுமா? ஓகே, தேங்க் யூ so much. சரி நான் ஒத்துக்கிறேன், இந்த பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா இத பத்தி என்கிட்ட பேசிருக்கலாம்ல. சனம் கூட இத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாம ஜான்சர் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். கண்டிப்பாக சொல்லக்கூடாது. இது அண்ணனுக்கு தெரிஞ்ச கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். அதோட இன்னைக்கு சனிமே அவர் ப்ரப்போஸ் பண்ண போறாரா? என்ன? என்னால நம்பவே முடியல. இதுல அவதான் அந்த பெர்ஃப்யூம் ஃபேப்ரிக் கிட்ட கொடுத்தான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார்னே தெரியாது. அப்படின்னா என்ன பண்றதா? நீ முதல்ல சனேம்க்கு கால் பண்ண. ஓகே. எடுக்க மாட்டாளே. நான் மெசேஜ் பண்றேன். சரி பண்ண.